السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நீங்கள் அனைவரும் அறிந்தது போன்று கடந்த நாட்களில் நான் கனடாவின் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். ஏறக்குறைய 6 வாரங்களை உள்ளடக்கிய சுற்றுப்பயணமாக இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் எல்லா வகையிலும் இந்த சுற்றுப்பயணம் அருளுக்குரியதாக அமைந்தது. ஜமாத்தினுடைய நிகழ்ச்சிகள் அடிப்படையிலும் சரி, மற்றவர்களோடு நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் சரி அருளுக்குரியதாக இருந்தது. கனடாவினுடைய ஆண்டு மாநாட்டிற்கு பிறகு அந்த ஆண்டு மாநாடு தொடர்பாக மக்களினுடைய கருத்துக்கள், மேலும் அமைப்பு ரீதியான விஷயங்கள், மேலும் அல்லாஹ்வின் அருள்களுக்கு நன்றி தெரிவித்தல் தொடர்பாக அங்கேயே ஆண்டு மாநாட்டிற்கு அடுத்த குத்பாவில் கூறியிருந்தேன். இன்று மற்ற நிகழ்ச்சிகள் எவ்வாறு இருந்தது என்பது பற்றி சிலவற்றை எடுத்து கூறுவேன். அல்லாஹ்வின் அருளால் கனடாவின் ஜமாத்தும் உலகின் பெரும்பாலான பிற ஜமாத்துகளைப் போன்று களப்பற்ற தன்மை மற்றும் விசுவாசத்தில் பாதங்களை முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஜமாத்தாக இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் இளைஞர்களும் இளைஞிகளும் ஜமாத் பணிகளில் முன்னேறக்கூடிய ஆன்மாவை கொண்டவர்களாக இருக்கின்றனர். குறிப்பாக பிரஸ் அண்ட் மீடியா தொடர்பாக இளைஞர்கள் பெரும்பணி ஆற்றியுள்ளனர். பரந்த அளவில் அறிமுகம் ஏற்படச் செய்வதற்கு முயற்சி செய்துள்ளனர். அல்லாஹ்வும் அவர்களுடைய இந்த முயற்சிகளுக்கு கனிகளை வழங்கியுள்ளான். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளோடு ஆரம்பத்திலிருந்தே தொடர்பும் இருந்தது, நல்ல அறிமுகமும் இருந்தது. அதிலும் இவர்கள் முன்னேறி இருக்கின்றனர். ஆனால் இந்த முறை ஊடகங்களோடு உள்ள தொடர்பில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தென்பட்டது. ஆனால் அசல் விஷயம் என்னவென்றால், இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அருளினாலேயே நடந்துள்ளது. இவர்கள் முயற்சி செய்தார்கள், ஆனால் அல்லாஹ் அதில் அளவற்ற அருள் செய்துள்ளான். மாறாக இந்த பணி செய்யக்கூடிய இளைஞர்கள்
எங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டு எங்களுக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது என்று தாங்களே ஏற்றும் கொள்கின்றனர். பிரஸில் எப்படியாவது நம்முடைய செய்தி வந்துவிட வேண்டும் என்று முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் ஜமாத்தின் அறிமுகம் கிடைக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய அறிமுகமும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கப்பட்டது. ஆனால் பிரசன்ட் மீடியாவோ மிகவும் உதாசீனப்படுத்தி வந்தது. இந்த முறை எங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள், நாங்கள் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் இமாமோடு நேர்காணல் காண வேண்டும் என ஊடகத்தினர் நம் பின்னால் வந்தனர். ஆனால் நேரம் குறைவாக இருந்ததன் காரணமாக நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த காரணத்தினால் எந்த அளவுக்கு ஊடகத்தோடு தொடர்பு கொள்ள முடியுமோ அல்லது நேர்காணல் வழங்க முடிந்ததோ அவ்வளவு மட்டுமே செய்ய முடிந்தது. மற்றவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டியது ஏற்பட்டது. நம்முடைய அங்குள்ள மீடியா டீமும் எவர்களிடம் வருத்தம் தெரிவிக்கப்பட்டதோ அவர்களோடு தொடர்பை தொடரவும் வேண்டும், மேலும் அவர்களை சந்தித்தும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அல்லது எழுத்துப்பூர்வமாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இது இனிமேல் தொடர்பு கொள்வதற்கு மிகவும் அவசியமாகும். எவ்வாறு இருப்பினும் இப்போது நான் சுருக்கமாக பல்வேறு நிகழ்ச்சிகளுடைய தாக்கங்களை உங்கள் முன் எடுத்து வைக்கின்றேன். அல்லாஹ்வின் அருளால் அங்கு 3 புதிய பள்ளி வாயில்கள் கட்டப்பட்டுள்ளது. அதில் 2 பள்ளி வாயில்களின் திறப்பு விழாவின் போது எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன என்றால், அதில் அந்நியர்கள் அழைக்கப்பட்டனர். பாராளுமன்றத்திலும் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. யார்க் யூனிவர்சிட்டியிலும் நான் சொற்பொழிவாற்றினேன். டொரண்டோவில் பீஸ் சிம்போசியம் நடைபெற்றது. கால்கரியிலும் பீஸ் சிம்போசியம் நடைபெற்றது. அதில் மற்றவர்களுக்கு முன் இஸ்லாத்தினுடைய போதனைகளை எடுத்துரைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹ்வின் அருளால் எல்லா இடங்களிலும் மக்கள் இஸ்லாமிய போதனைகளின் அழகை ஏற்றுக்கொண்டனர். முதலில் நான் சுருக்கமாக டொரண்டோவில் கிடைத்த மீடியா கவரேஜ் பற்றி கூறுகிறேன். டொரண்டோவில் நடைபெற்ற 3 நேர்காணல் தவிர மற்ற நிகழ்ச்சிகள் மற்றும் யூனிவர்சிட்டி தொடர்பாக பிறகு எடுத்துரைப்பேன். முதலில் டொரண்டோவில் 3 நேர்காணல்கள் நடைபெற்றன. அதில் குளோபல் நியூஸ் டொரண்டோவினுடைய ஒரு நேர்காணல் இருந்தது. இது கனடாவினுடைய புகழ்பெற்ற நியூஸ் நெட்வொர்க் ஆகும். இந்த நேர்காணல் ஒளிபரப்பப்பட்டது. ஏறக்குறைய 3 லட்சம் பேர் வரை இதனை கண்டனர். அறிக்கைகளின் அடிப்படையில் 1 லட்சம் பேர் வரை ஆன்லைனில் பார்த்துள்ளனர். இதேபோன்று 2வது நேர்காணல் சிபிசியோடு நடைபெற்றது. இது அங்குள்ள தேசிய நியூஸ் சேனல் ஆகும். அதனுடைய ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் சீஃப் கரஸ்பாண்டன்ட் பீட்டர் மான்ஸ்பிரிட்ஜ் நேர்காணல் செய்தார். முதலிலேயே நேர்காணல் செய்துவிட்டார். ஆனால் 2 வாரங்களுக்கு பிறகுதான் அதனை ஒளிபரப்பினர். ஏறக்குறைய அரை மணி நேர நிகழ்ச்சியாக இருந்தது. அது தேசிய தொலைக்காட்சியில் காட்டப்பட்டது. நான் கூறியது போன்று இவர் மிகவும் மூத்த பத்திரிகையாளர் ஆவார். மிகவும் முக்கியமானவராக கருதப்படுபவர். இஸ்லாம் தொடர்பாகவும் உலகத்தின் நிலைமை தொடர்பாகவும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வருகை தொடர்பாகவும் மேலும் இன்றைய நாட்களில் தீவிரவாதிகள் இஸ்லாத்தை அவப்பெயருக்கு ஆளாக்கி இருப்பது தொடர்பாகவும் அதிகம் பேசப்பட்டது. சிலவற்றை அவர்கள் ஒளிபரப்பினர், சிலவற்றை விட்டுவிட்டனர். எவ்வாறு இருப்பினும் ஒரு நல்ல கவரேஜ் கிடைத்தது. இதே போன்று குளோப் அண்ட் மெயில்
ஒரு தேசிய பத்திரிகையாகும். நான் இதற்கு முன்னர் கூறிய சிபிசியினுடைய நேர்காணல் மூலமாக இவர்களினுடைய கணிப்பின்படி கனடாவைச் சேர்ந்த ஏறக்குறைய 10 மில்லியன் மக்கள் வரை தூது செய்தி எட்டியது. பிறகு பத்திரிகைகள் மூலமாகவும் விரிவான செய்திகள் வெளிவந்தன. யூடியூப் சேனலிலும் வந்தது. இதன் மூலமும் 1 மில்லியன் மக்கள் வரை செய்தி சென்றடைந்தது. பிறகு சொற்பொழிவு தொடர்பாகவும் பத்திரிகைகளும் செய்தித்தாள்களும் செய்தி வெளியிட்டன. அந்த சொற்பொழிவு யூனிவர்சிட்டியில் நிகழ்த்தப்பட்டது. இதற்கும் ஏறக்குறைய 5 லட்சம் பேர் வரை கவரேஜ் கிடைத்துள்ளது. இப்போது நான் அடுத்த நிகழ்ச்சி பற்றி கூறுவேன். ஆண்டு மாநாட்டிற்கு பிறகு அவர்களின் தலைநகரமான ஆட்டுவாவில் பாராளுமன்றத்தில் முதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முழு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தது. மக்களோடும் சந்திப்புகள் இருந்தது. பிரதம மந்திரியோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பும் நிகழ்ந்தது. பிறகு அவரின் சில அமைச்சர்களோடும் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. மிகவும் நல்ல சூழலில் அவர்கள் எப்போதும் ஜமாத்திற்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நான் நன்றி தெரிவித்தேன். பிறகு அங்கு பாராளுமன்றத்தின் ஒரு அறையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கனடா அரசாங்கத்தின் 6 அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். 57 தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 11 பல்வேறு நாடுகளின் தூதுவர்களும் கலந்து கொண்டனர். அமெரிக்க தூதரகத்தின் பிரஸ் செக்ரட்டரியும் லிபியா தூதரகத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அன்டோரியோ மாநிலத்தின் அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். 30க்கும் அதிகமான முக்கியமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். ஃபெலோஷிப் டைரக்டரும் கலந்து கொண்டார். கனடியன் ரெட் கிராஸினுடைய சீஃப் கம்யூனிகேஷன் ஆபீசரும் கலந்து கொண்டார். RCMP-யின் அசிஸ்டன்ட் கமிஷனரும் கலந்து கொண்டார். யூனிவர்சிட்டி ஆஃப் ஆட்டுவா மற்றும் மற்றொரு யூனிவர்சிட்டியின் பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். சில டீன்களும் வைஸ் பிரசிடென்ட்களும் கலந்து கொண்டனர். கனடியன் கவுன்சில் ஃபார் முஸ்லிமின் டைரக்டரும் கலந்து கொண்டார். US அரசாங்கத்தின் சில பிரதிநிதிகளும் சில உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இவ்வாறு தங்களை தாங்களே சிறந்த முறையில் உலகின் விவகாரங்களை நடத்தி செல்பவர்கள் என்று கருதக்கூடிய மக்களின் கூட்டம் கூடியிருந்தது. அங்கு இஸ்லாமிய போதனைகளின் ஒளியில் எடுத்துரைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மேலும் இதே போன்று தமது பங்காக மக்களுக்கு காட்டக்கூடியவர்களுக்கு நான் கூறினேன், முஸ்லிம்களை மட்டும் குற்றம் சாட்டாதீர்கள், மாறாக உங்களுடைய செயல்களையும் பாருங்கள். சில வேளைகளில் உங்கள் மூலமாகவும் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன என்றும் கவனமூட்டினேன். எவ்வாறு இருப்பினும் அதற்கு பிறகு வந்த கருத்துக்களை இப்போது எடுத்துரைக்கின்றேன். டெசைக்ரோ என்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார், அஹ்மதியா ஜமாத்தினுடைய இமாமின் சொற்பொழிவு எவ்வாறு நாம் 3ஆம் உலகப் போரிலிருந்து தப்பிக்க முடியும் என்பது பற்றிய அறிவுரைகளை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்பது தெளிவானதாகும். இந்த பெண்மணி கூறுகிறார், இப்போது வழங்கப்பட்டிருக்கும் இந்த தூது செய்தியை முழு உலகிற்கும் எடுத்துரைப்பது அவசியமானதாகும். பிறகு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் கெவின் வான் கூறினார்,
குறைந்த வார்த்தைகளில் பல்வேறு தலைப்புகளில் ஒளியூட்டியுள்ளார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் தன்னுடைய உரையில் திருக்குரானினுடைய பல்வேறு ஆதாரங்களை எடுத்து வைத்தார்கள். இது என்னை மிகவும் தாக்கத்திற்கு ஆளாக்கியது. குறிப்பாக மார்க்க அறிவு குறைவாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. இதன் மூலமாக என்னுடைய அறிவும் அதிகமானது. ஒவ்வொருவரும் தத்தமது சிந்தனைக்கு ஏற்ப கருத்துக்களை எடுத்துள்ளனர். மேலும் அது தொடர்பாக கருத்தும் கூறியுள்ளனர். மேலும் நினைவிலும் வைத்திருக்கின்றனர். இதே போன்று இஸ்ரேலின் தூதுவரும் அங்கு வந்திருந்தார். இவர் கூறுகிறார், அமைதிக்கு மிகவும் முக்கியமான தூது செய்தியாகும். அனைத்து மார்க்கங்களும் எவ்வாறு ஒன்று மற்றொன்றிற்கு கண்ணியமளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தெரிய வந்தது. இன்று இஸ்லாம் தொடர்பான என்னுடைய சிந்தனை மாறிவிட்டது. மேலும் அதன் மீதுள்ள கண்ணியம் அதிகமாகிவிட்டது. இந்த சொற்பொழிவை அச்சிட்டு வெளியிட வேண்டும். மேலும் அதிகமான மக்கள் வரை கொண்டு சேர்க்க வேண்டும். மக்கள் இந்த தூது செய்தியை பின்பற்றினால் உலகின் அபாயத்திலும் அபாயமான பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்கும். எனக்கு இந்த சொற்பொழிவில் சகிப்புத்தன்மை பற்றிய கருத்துக்கள் மிகவும் பிடித்திருந்தது. மேலும் அனைத்து மக்களுடைய உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, அனைவர்களுடைய உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்றார். பிறகு சீனியர் இமிகிரேஷன் ஜட்ஜ், மேலும் இந்த வருடம் சர் ஜஃபர்லா கான் சாஹிப் விருது பெற்ற பெண்ணுமான லூயிஸ் ஹார்பர் கூறினார், மிகவும் தூய மொழியில் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் நம்முடைய குறைகள் மற்றும் பலகீனங்களின் பக்கம் கவனமூட்டினார்கள். அத்தோடு மேற்கத்திய சமூகத்தின் பிரச்சனைகள் பற்றியும் எடுத்துரைத்தார்கள். மேலும் அவர்களின் செயல்களில் வஞ்சகத்தன்மை காண முடிகிறது. சிறுபான்மையினரின் உரிமைகளை செலுத்துவதில்லை என்றும் கூறப்பட்டது என்றார். ராஜ் சேனி என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார், இஸ்லாம் அமைதியின் மார்க்கமாகும். எந்த முஸ்லிம்கள் இந்த தூது செய்தியை பின்பற்றுவதில்லையோ அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் இல்லை என்று கூறப்பட்டது என்றார். இதே போன்று இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் மசர் ஜவாஹிரி, அநேகமாக ஏதோ ஒரு அரபு நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம், இவர் கூறுகிறார், உலகில் அமைதி எவ்வாறு நிலைபெற முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய அறைகூவலாகும். இதை இன்று நாம் தூது செய்தியில் கேட்டோம். இதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தீர்வு காண வேண்டும். இன்னும் ஒரு சில அறைகூவலும் உள்ளன. பொருளாதார நெருக்கடி, தீவிரவாதம், இவை அனைத்திற்கும் நாம் கடின உழைப்புடன் இணைந்து பணியாற்ற வேண்டியது உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினரான கிறிஸ்டி டெங்கன் சாஹிபா, இவர் அறிவியல் அமைச்சரும் ஆவார். இவர் கூறுகிறார், என்னுடைய உள்ளத்தை தொட்ட விஷயமாவது, ஒருமுறை நண்பராக கூடியவர் எப்பொழுதிற்கும் நண்பராகி விடுகின்றார். சொற்பொழிவில் பல அம்சங்களை எடுத்துரைத்தார்கள். உதாரணமாக நீதி, நேர்மை, அமைதி, இளைஞர்கள், ஐக்கிய நாடுகள் சபை, மேலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நலனிற்காக முயற்சி செய்ய வேண்டும் போன்றவைகள் சொற்பொழிவில் இருந்தன. கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத் என்னை பொறுத்தவரையில் ஒரு கருணையுள்ள குடும்பத்தை போன்றதாகும். இதே போன்று நிக்கோலோ டி ஓரியோ என்ற பாராளுமன்ற உறுப்பினர் தனது கருத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார், சொற்பொழிவு மிகவும் சிறந்ததாக இருந்தது. அனைத்து உலக விவகாரங்களையும் சுருக்கமாக எடுத்துரைத்தார்கள். நீங்கள் மார்க்கத்தின் பின்னணியில் உலகத்தினுடைய பிரச்சனைகளையும் எடுத்துரைத்தீர்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஒரு சிறந்த ஜமாத் ஆகும். மார்க்க அமைப்புகளுக்கு மிகச் சிறந்த உதாரணமாகும். மார்க்க விவகாரங்களில் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்று அன்னார் கவனமூட்டினார்கள். மேலும் கொடூரத்தின் விளைவு மேலும் கொடூரமாகவே இருக்கும். சகிப்புத்தன்மை போன்ற ஒரு பண்பையாவது மேற்கொண்டு விட்டால் நம்மால் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றார். மேலும் கூறுகிறார், அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் இமாம் இங்கு வந்து சம்பிரதாயமான ஒரு சில விஷயங்களை கூறிவிட்டு நன்றி தெரிவித்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று நான் கருதினேன். ஆனால் நான் இங்கு நிகழ்த்தப்பட்ட உரையை போன்று என்னுடைய வாழ்க்கையில் வேறு எங்கும் கேட்டது கிடையாது.
அன்னார் முழு உலகமும் இன்று எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாக எடுத்துரைத்தார்கள். உதாரணமாக காலநிலை மாற்றம், பொருளாதார பிரச்சனைகள், உள்நாட்டு போர் போன்றவற்றிற்கு அடிப்படை காரணம் நீதியற்ற தன்மை என்று கூறினார்கள். தற்காலத்து பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கூறினார்கள். மேலும் மார்க்க விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்றும் கூறினார்கள். ஆயுதங்கள் விற்றல் வாங்கல் இருக்கக்கூடாது, இந்த பணியை மேற்கத்திய நாடுகள் செய்வது கொண்டிருக்கிறது என்று கூறினார்கள். கூறுகிறார், இந்த நிகழ்ச்சியில் கலந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அமைதியை பற்றி பேசக்கூடிய ஒருவரின் பேச்சை கேட்க முடிந்தது. இவர்கள் முழு உலகத்திற்கும் எவ்வாறு இஸ்லாத்தை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுவே சரியான வழிமுறையாகும் என்றார். ஜெர்மனியின் தூதுவர் வர்னர் வைண்ட் கூறுகிறார், அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் இமாம் வருங்காலத்தை படம் பிடித்து காட்டினார்கள். நாம் அனைவரும் அமைதியான ஒரு எதிர்காலத்தையே விரும்புகிறோம். இவர்களின் சொற்பொழிவிலிருந்து இஸ்லாம் அமைதியான மார்க்கம் என்று தெரிய வந்தது. மேலும் நாம் அனைவரும் ஐரோப்பாவிற்கு வருபவர்களோடு இணைந்து வாழ முடியும். சொற்பொழிவின் மிக முக்கியமான அம்சமாக இருந்தது என்னவென்றால், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலகின் நலனிற்காக பாடுபட வேண்டும். மேலும் பொதுமக்களுக்கு தனிப்பட்ட முறையில் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கான அனுமதி உள்ளது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றார். அரசாங்கங்கள் மார்க்க விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று நான் கூறியிருந்தேன். சில விவகாரங்கள், உதாரணமாக தலையில் துணி அணிதல் அல்லது பள்ளி வாயில் போன்றவற்றில் கேள்விகள் எழுவதுண்டு. இது எப்படிப்பட்ட கேள்விகள் என்றால் இவைகள் தான் குழப்பத்தை ஏற்படுத்தும். இதே போன்று ஒரு சீஃப் இமாம் மற்றும் ஸ்காலரான முகமது ஜப்பார், இவர் அநேகமாக ஒரு அரபு நாட்டிலிருந்து வந்தவர், இங்கு ஒரு பள்ளியின் இமாமாக உள்ளார், கூறுகிறார், நான் ஒரு சுன்னத் ஜமாத் இமாமாவேன். இந்த சொற்பொழிவு உலகில் அமைதிக்கான அடித்தளமிட்டுள்ளது என்று கூறுவதில் எனக்கு எவ்வித தயக்கமும் இல்லை. இன்று உலகிற்கு இந்த சொற்பொழிவு மிகவும் அவசியமாக உள்ளது. அஹ்மதியா ஜமாத்தின் இமாமுடைய சொற்பொழிவு நுட்பமான ஞானங்கள் நிறைந்ததாக இருந்தது. அன்னார் எந்த ஒரு அமைப்பை மட்டும் குற்றம் சாட்டவில்லை. மாறாக இந்த நிம்மதியற்ற தன்மை அனைத்து பிரிவுகளின் பலகீனங்களின் காரணத்தினால் ஆகும். நாம் நம்முடைய குறைகளையும் பலகீனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு நாம் முன்னேற்றத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதில் தவறிழைக்காத எந்த ஒரு மனிதரும் இல்லை என்கின்ற இஸ்லாமிய போதனைகளின் பக்கம் கவனமூட்டினார்கள். கூறுகிறார், மிகவும் சிறந்த சொற்பொழிவாக இருந்தது. தேவையான அனைத்து விஷயங்களும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் சட்டத்தை இயற்றுபவர்களுக்கு இதற்கு மாற்றான தீர்வுகளை எடுத்துக் கூறினார்கள். பிறகு இவர் கூறுகிறார், இஸ்லாத்தின் கொள்கையை மிக அழகிய முறையில் எடுத்துரைத்தார்கள். மேலும் பல்வேறு கடினமான விஷயங்களையும் மக்களின் உணர்வுகள் புண்படாத வண்ணம் அழகிய நடையில் எடுத்துரைத்தார்கள். பிறகு இன்னொரு விருந்தாளி கார்னட் ஜீனஸ் கூறுகிறார், தூது செய்தி மிகவும் சிறப்பானதாக இருந்தது. எவ்வாறு மார்க்கமும் மார்க்க தலைவர்களும் அமைதியை நிலைநாட்டவும் தற்போதுள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பது பற்றி கூறினார்கள். மேலும் எவ்வாறு ஆயுதங்கள் விற்பனையை கட்டுப்படுத்தி நாம் ஒருவர் மற்றவரோடு அமைதியான முறையில் இருக்க முடியும் என்பதையும் எடுத்துரைத்தார்கள். கூறுகிறார், பொதுவாக நாம் ஒருவர் மற்றவரின் மீது குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் எவ்வாறு மேற்கத்திய நாடுகளும் மற்றவர்களும் தத்தமது பங்களிப்பை செலுத்தியவாறு உலகின் நிலைமையை சீர் செய்ய முடியும் என்று கூறினார்கள். ஒரு சீக்கிய விருந்தினர் கூறினார், ஒரு மேற்கத்திய பாராளுமன்றத்தில் வந்து உலகத்தின் நிம்மதியற்ற தன்மைக்கு மேற்கத்திய நாடுகளும் பொறுப்பாகும் என்று கூறினார்கள். உதாரணமாக அன்னார் மேற்கத்திய நாடுகள் விற்கக்கூடிய ஆயுதங்கள் எவ்வாறு தீவிரவாதிகளின் கைகளுக்கு கிடைக்கின்றன என்பது தொடர்பாக எடுத்துரைத்தார்கள். மேலும் தீவிரவாதத்திற்கு செல்லும் கனடாவை சார்ந்தவர்களில் 20% பேர் பெண்கள் ஆவர். அவர்கள் வரக்கூடிய தலைமுறையினரையும் இவ்வாறே வழிநடத்துவோர் என்ற கருத்தையும் தெளிவுபடுத்தினார்கள். கூறுகிறார், இது தொடர்பாக நான் சிந்தித்து கூட பார்த்தது கிடையாது. இவர்கள் திருக்குரான் பற்றி பேசியதும் மிகவும் பிடித்திருந்தது. அதாவது
நாம் நம்முடைய உடன்படிக்கை மற்றும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற போதனை பிடித்திருந்தது. மேலும் மிக அழகிய நடையில் ஆட்சியும் ஒரு நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளாகும். அரசாங்க பொறுப்பாளர்கள் தம்முடைய இந்த உடன்படிக்கையை அதற்குரிய உரிமைகளை வழங்கியவாறு நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள். மேலும் கருத்து தெரிவித்தவாறு இவ்வாறும் கூறினார், முஸ்லிம் ஆலிம்கள் மக்களை வழிகெடுத்துள்ளார்கள், இதன் காரணமாக குழப்பம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்றும் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் கூறினார்கள் என கூறினார். மேலும் கருத்து சுதந்திரம் மற்றும் உரிமை சுதந்திரம் போன்றவற்றை நிலைநாட்டுபவர்கள் நாங்கள்தான் என்று வாதம் செய்யும் மேற்கத்தியவர்கள் தங்களுடைய வாதங்களின்படி அமல் செய்து காட்டுங்கள் என்றும் அறைகூவல் விடுத்துள்ளார். மேலும் மார்க்க விவகாரங்களில் தலையிடாதீர்கள். உதாரணமாக தலையில் துணி அணிவதில் கட்டுப்பாடு அல்லது வணக்க ஸ்தலங்களில் கட்டுப்பாடு தொடர்பாக மிக அழகிய முறையில் மேற்கத்திய உலகிற்கு கவனமூட்டினார்கள். பார்லிமெண்ட் ஹில்லில் நடைபெற்ற ஒரு சில உதாரணங்களை நான் உங்கள் முன் எடுத்துரைத்தேன். இது போன்ற எண்ணற்ற கருத்துக்கள் கூறப்பட்டன. அதில் அமைச்சர்களும் மற்றவர்களும் அடங்குவர். பார்லிமெண்ட் ஹில்லினுடைய மீடியா கவரேஜில் முதலில் பிரதம மந்திரி தன்னுடைய ட்வீட் அக்கவுண்டில் ஆட்வாவில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் கலீஃபா மிர்சா மஸ்ரூர் அஹ்மதை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று எழுதி புகைப்படத்தையும் இணைத்திருந்தார். பிறகு இது ட்வீட் ஆகிக்கொண்டே இருந்தது. இவ்வாறு இந்த முழு நிகழ்ச்சியின் செய்தியும் பத்திரிகை மூலமாக 4 மில்லியன் மக்கள் வரை சென்று சேர்ந்தது. இதேபோன்று டொரண்டோவில் ஐவானே தாஹிரில் பீஸ் சிம்போசியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 614 அஹ்மதி அல்லாதவர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் கலந்து கொண்டனர். அதில் பல்வேறு பகுதியின் மேயர்கள், பத்திரிகை நிருபர்கள், பேராசிரியர்கள், வக்கீல்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். பிரஸ்பிட்டேரியன் சர்ச்சினுடைய பாதிரியார் கூறுகிறார், இன்று பீஸ் சிம்போசியத்தில் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவு என்னை மிகவும் தாக்கத்திற்கு ஆளாக்கியது. அவர்களுடைய தூதுச் செய்தி அமைதி, அன்பு மற்றும் நம்பிக்கை பற்றிய தூதுச் செய்தியாக இருந்தது. அதற்கு நிறம், இனம் அல்லது மேற்கு கிழக்கு என்ற குறிப்பான ஒன்றோடு தொடர்பு இல்லை, மாறாக அனைத்து உலகத்திற்கும் உரியதாகும். உலகில் பல்வேறு வகையான தப்பெண்ணங்களும் அச்சங்களும் பரவி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த சொற்பொழிவு மிகவும் முக்கியமானதாகும். இந்த சொற்பொழிவு நம்மிடையே ஒத்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றது, மேலும் வேறுபாடுகள் குறைவாகவே இருக்கின்றது என்பதை தெளிவாக்கியது. இது மிகப்பெரிய நற்செய்தியாகும். மக்கள் இதை கேட்பது அவசியமானதாகும். கிரேக் கெனடி என்கின்ற ஒரு விருந்தாளி, இவருடைய சகோதரி சில காலம் முன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், கூறுகிறார், இன்று நான் எனது சகோதரியுடன் வந்துள்ளேன். ஏனென்றால் அவர் சிறிது காலத்திற்கு முன்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். மேலும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் போதனைகள் என்ன என்பதை பார்க்க விரும்பினோம். மேலும் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவை கேட்டு எனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏனென்றால் எனது சகோதரி இவ்வளவு அன்பு காட்டக்கூடிய, ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய, மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய மக்களோடு இணைந்துள்ளார். இன்று நான் கற்ற விஷயங்களினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். இதிலும், அதாவது பீஸ் சிம்போசியத்திலும் அமைதியோடு ஜமாத் மனித குலத்திற்கு காட்டுகின்ற தொண்டுகள் பற்றி நான் எடுத்துரைத்திருந்தேன். இதே போன்று நைல் அசோசியேஷனின் தலைவரான முகமது அல்ஹு நாஜி, இவர் பாராளுமன்றத்திலும் வந்திருந்தார். கூறுகிறார், நாம் அனைவரும் அன்போடு இருக்க வேண்டும் என்ற இன்றைய தூது செய்தி மிகவும் தெளிவானதாகவும், மேலும் நாம் எவரோடும் வெறுப்பு காட்ட வேண்டிய தேவையில்லை. மேலும் நான் ஒருவர் மற்றவரோடு வெறுப்பு காட்டிக் கொண்டிருந்தால் ஒருபோதும் அமைதி நிலை பெற முடியாது. கூறுகிறார், நான் பாராளுமன்றத்தில் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமுடைய சொற்பொழிவை கேட்டபோது பாராளுமன்றத்தில் இவ்வாறு ஒரு முஸ்லிம் தலைவர் எவ்வாறு சொற்பொழிவாற்ற முடியும் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. நான் பாராளுமன்றத்தில் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமுடைய சொற்பொழிவை கேட்டபோது பாராளுமன்றத்தில் இவ்வாறு ஒரு முஸ்லிம் தலைவர் சொற்பொழிவாற்ற முடியுமா என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அச்சத்தின் எவ்வித சாயலும் தென்படவில்லை. மிகவும் துணிந்து தங்களுடைய சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். இதுதான் இஸ்லாத்தின் உண்மையான மற்றும் சரியான போதனையாகும் என்ற நம்பகத்தன்மை மக்களுக்கு ஏற்பட்டது.
நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்களுக்கு பின்னால் சிலர் அதன் மூலம் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு கூறுகிறார், இன்றைய சொற்பொழிவிலும் எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் பகையிலே தொடர்பாக பேசினார்கள். இதுவே நம்முடைய செயல் திட்டமாகவும் இருக்க வேண்டும், மேலும் இதுவே உண்மையுமாகும். பிறகு ஜமீதா சமூகத்தின் உறுப்பினர் அபு யூசுப் சாஹிப் கூறுகிறார், இன்று நான் கேட்டது மற்றும் பார்த்ததன் விளைவாக மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் தனது சொற்பொழிவில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெரும்பாலான உதாரணங்களை எடுத்துக் கூறினார்கள். மேலும் அதன்படி அமல் செய்வதன் பக்கம் நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கவனமூட்டினார்கள். மேலும் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் வள்ளுக்கட்டாயமாக எவரையும் இஸ்லாத்தில் நுழைய செய்யவில்லை என்பதை அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரியிலிருந்தே நிரூபித்தார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மனித குலத்திற்கு தொண்டாற்றினார்கள் என்றும் எடுத்துரைத்தார்கள். மேலும் திருக்குரானை சான்று காட்டி, அதாவது லா இக்ரஹ ஃபித்தீன், அதாவது மார்க்கத்தில் எவ்வித பலவந்தமும் இல்லை என்ற இஸ்லாமிய போதனைகளையும் எடுத்துரைத்தார்கள். கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, யூதராக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த மார்க்கத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் சரி, அவர்களின் உரிமைகளை வழங்கினார்கள். மனிதன் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றே என்றும் கவனமூட்டினார்கள். பிறகு மூன்றாவது நிகழ்ச்சி யார்க் யூனிவர்சிட்டியில் நிகழ்ந்தது. யார்க் யூனிவர்சிட்டி கனடாவின் மிக பெரும் பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். இதில் 11 ஃபேக்கல்டிஸ் இருக்கின்றது. இதனுடைய மெயின் கேம்பஸில் 53,000த்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கல்வி பயில்கின்றனர். இந்த யூனிவர்சிட்டியில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 7,000 ஆகும். இந்த யூனிவர்சிட்டியிலிருந்து இதுவரை ஏறக்குறைய 3 லட்சம் மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வெளியேறியுள்ளனர். சான்சலரிடம் கேட்டபோது இது கனடாவின் 3வது பெரிய யூனிவர்சிட்டி என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கேட் கொரியர் என்ற ஒருவர் கலந்து கொண்டார். இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவினுடைய இண்டிஜினஸ் எல்டர்ஸின் உறுப்பினர் ஆவார். இவர் கூறுகிறார், இன்றைய நாள் ஒரு அன்பளிப்பாகும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக பணியாற்றுகிறோம் என்பதை கேட்டு மிகவும் இன்பமாக இருந்தது. இவரின் கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், பழைய உள்ளூர்வாசிகளுக்கு அவர்களுடைய உரிமைகள் கிடைக்கவில்லை என கருதுகின்றனர். எவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதோ அவர்களுடைய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். இவர் கூறுகிறார், அவர்கள் உலக அமைதிக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் கூறியதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூறியதாகும். ஒருவர் உண்மையை உள்ளத்திலிருந்து கூறும்போது அது எப்போதும் நினைவில் இருக்கிறது. நாங்கள் எந்த தூது செய்தியை விரும்புகிறோமோ அதை அவர்கள் உலகின் இன்னொரு பகுதியிலிருந்து வந்து கூறுகிறார்கள். பிறகு இதே போன்று ஒரு மாணவி ஷேரல் கிராஸ் கூறுகிறார், இது ஒரு மிகவும் சிறப்பான சந்தர்ப்பமாக இருந்தது. எங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் பற்றி தெரிய வந்தது. இப்போது எனக்கு இஸ்லாம் பற்றி ஓரளவு அறிவு கிடைத்திருக்கிறது. இப்போது நான் யூகத்தின் அடிப்படையில் நடக்கவில்லை. அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அமைதி தொடர்பாக மிகவும் நல்ல கருத்துக்கள் எடுத்துக் கூறினார்கள். இந்த விஷயங்கள், அதாவது நம்மிடையே போதனையின் அடிப்படையில் அதிகமான ஒத்தவையாக இருக்கின்றன என்று புரிய வைத்தார்கள். இது மிகவும் புகழுக்குரியதாகும். அதாவது எங்களுடைய மற்றும் ஜமாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் ஒன்றாக இருக்கிறது என்று கூறியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இன்னொரு யூனிவர்சிட்டியின் ஜேர்னலிசம் துறையின் ப்ரொஃபசர் தன்னுடைய அனைத்து மாணவர்களையும் சொற்பொழிவை கேட்பதற்காக அனுப்பி வைத்திருந்தார். யாசர் அல் பராமி என்ற ஒரு பத்திரிகையாளர் கூறுகிறார், ஜமாத்தின் இமாம் அவர்கள் நம்மிடையே சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறிய விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ற அடிப்படையில் நான் பெரும்பாலும் அமைதி மற்றும் பெண்களுக்கான உரிமைகள் தொடர்பாக எழுதுவதுண்டு. இவர் ஒரு பெண்மணி ஆவார். ஆனால் ஒரு மார்க்க தலைவர் இது தொடர்பாக பேசினால் அது முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஜமாத்தின் இமாம் மிகவும் தெளிவாக
இஸ்லாமிய உலகத்தினுடைய பிரச்சனைகள் பற்றி எடுத்துரைத்தார்கள். அதாவது அதன் பின்னால் பிற அரசாங்கங்களின் கைவரிசை உள்ளது என்பதை எடுத்துரைத்தார்கள். உலகத்தினுடைய நிலைமைகளை பற்றி படிக்கும்போது தனக்கு மிகவும் துக்கம் ஏற்படுகிறது என்று அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் கூறியது மிகவும் பிடித்திருந்தது. ஒரு பாதிரியார் கூறுகின்றார், திருக்குரானிலிருந்து எடுத்துக் கூறப்பட்ட விஷயங்கள் மிகவும் எளிமையாக புரிந்துவிட்டன. உலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு போர்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலின் உதவியோடு அல்லது அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வல்லரசுகள் உதவி செய்வதை நிறுத்திவிட்டால் இவைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் என்று கூறிய விஷயம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பிறகு நாம் சிஸ்கட்டூன் சென்றிருந்தோம். பிரஸ் கான்பரன்ஸ் நடைபெற்றது, ஜமாத்களின் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பொது மக்களோடு எந்த நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை. இருப்பினும் பிரஸ் மூலமாகவே மொத்தமாக 1.78 மில்லியன் மக்கள் வரை தூது செய்தி சென்று சேர்ந்தது. பிறகு ரெஜேனாவின் மஸ்ஜித் மெஹமூதின் திறப்பு விழா இருந்தது. அங்கும் ஜும்மாவிற்கு பிறகு மாலை வேளையில் ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷன் இருந்தது. இதில் 200 விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிஸ்கச்சன் மாநிலத்தின் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ரெஜைனா சிட்டியின் மேயரும் பப்ளிக் சேஃப்டி ஆபீசரும் ஆப்போசிஷனின் டெபுட்டி ஹவுஸ் லீடரும் முன்னாள் மேயர்களும் யூனிவர்சிட்டி ஆஃப் சிஸ்கட்டனின் தலைவரும் துணைத் தலைவரும் யூனிவர்சிட்டி ஆஃப் ரெஜைனாவின் ரிலிஜியஸ் துறையின் தலைவரும் பேராசிரியர்களும் பாதிரிகளும் காவல்துறையினரும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். உலக மார்க்கங்கள் பற்றிய கல்வியின் பேராசிரியர் ரெஜைனாவில் பள்ளிவாசல் திறப்பு விழாவின் போது ஆற்றிய சொற்பொழிவை கேட்ட பிறகு இது மிகவும் ஞானம் நிறைந்த உள்ளத்தை கவரக்கூடிய சொற்பொழிவாக இருந்தது என்று கூறினார். நான் உலக மார்க்கங்களின் கல்வியின் பேராசிரியராக கேட்டதில் இந்த சொற்பொழிவு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் சொற்பொழிவு மிகவும் பிடித்திருந்தது. அன்னாருடைய தூதுச் செய்தி மிகவும் தூயதாகவும் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் இருந்தது. கஷ்டங்களில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஏழைகளை கண்டுகொள்ளாமல் உலகில் அமைதியை நிலைநாட்ட முடியாது என்கின்ற இந்த தூதுச் செய்தி மிகவும் தெளிவானதாகும். பிறகு கூறுகின்றார், தற்காலத்தின் நிலைமைகளின் காரணமாக உலக பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் கூறும் தீர்வு தொடர்பாக மக்கள் தப்பெண்ணங்களில் சிக்கி தவிக்கின்ற இவ்வேளையில் இவர்களின் தூதுச் செய்தி மிகவும் அவசியமானதாகும். மேலும் கூறினார், அவர்கள் அந்த தப்பெண்ணங்களை அகற்றக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய இந்த மல்டி கல்ச்சுரல் மற்றும் மல்டி ரிலிஜியஸ் சொசைட்டியில் சகோதரத்துவம், ஒற்றுமை, கண்ணியமளித்தல் போன்றவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பிறகு சிஸ்கட்டோனினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியின் உறுப்பினர் பால் மேரிமேன் கூறினார், அரசியல் மற்றும் உலக நிகழ்ச்சிகள் வேறுபட்டதாகும். அங்கு மக்கள் அழுத்தம் கொடுத்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவர், மேலும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சிப்பர். ஆனால் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமிடம் அப்படிப்பட்ட எதுவும் தென்படவில்லை. அவர்கள் மிகவும் அன்புடன் தன் பக்கம் அழைப்பதை போன்றும் அனைவரோடும் அன்பு செலுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் எனக்கு தோன்றியது. மார்க்கம் மற்றும் ஆன்மீகம் என்பது இதற்கே கூறுவர் என்று நான் கருதுகிறேன். அதாவது தன்னுடைய அக்கம்பக்கத்தினருடன் அன்பு கொள்வது மற்றும் உதவி செய்வதாகும். அங்கு நான் அக்கம்பக்கத்தினருடன் நடந்து கொள்வது தொடர்பான இஸ்லாமிய போதனைகளையும் எடுத்துரைத்தேன். இவர்கள் அதனை சுட்டிக்காட்டுகிறார்கள். பிறகு கூறுகிறார், இப்படிப்பட்ட ஜமாத் ஒரு பள்ளிவாயலை, அதாவது இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை எடுத்துக் கூறக்கூடிய பள்ளிவாயலை கட்டுவது மிகவும் அவசியமானதாகும். ஏனென்றால் சிஸ்கட்டோனில் அனைவரும் பல்வேறு மார்க்கத்தோடு தொடர்புடையவர்கள் ஆவர். அனைவரும் ஒருவர் மற்றவரோடு கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். பிறகு சிஸ்கட்டோனின் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனின்
ட்ரெண்ட் வெதர்ஸ்பூன் என்கின்றவர் கூறுகிறார், ஒரு அழகிய சந்திப்பாக இருந்தது. அஹ்மதியா ஜமாத்தின் இமாமுடைய தூதுச் செய்தி ஆற்றல் மிக்கதாகவும் அவசியமானதாகவும் இருந்தது. அன்னார் நம்முடைய மார்க்கங்களில் இருக்கக்கூடிய ஒத்த விஷயங்களை அடையாளம் காட்டினார்கள். மேலும் கனடாவின் அஹ்மதிகள் மனித குலத்திற்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்கின்றனர் என்று கூறினார்கள். நமக்கு எதை விரும்புகிறோமோ அதையே பிறருக்கும் விரும்ப வேண்டும் என்கின்ற அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் இமாமின் தூதுச் செய்தி நாம் அனைவருக்கும் பொதுவானதாகும். பிறகு கூறுகிறார், சகோதரத்துவம் மற்றும் அமைதி நிலவ வேண்டும் என்கின்ற தூதுச் செய்தி இருந்தது. பிறகு அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய விஷயங்களை நமக்கு அடையாளம் காட்டினார்கள். இவை நம்முடைய நகரம் ரெஜைனாவை மட்டுமோ அல்லது நம்முடைய மாநிலம் செஸ்கட்டோனை மட்டுமோ அல்லது நம்முடைய நாட்டை மட்டுமோ அல்லாமல் மாறாக முழு உலகத்தையுமே வலுப்பெறச் செய்யக்கூடியதாகும். ரெஜைனாவில் பள்ளி வாயிலின் திறப்பு விழாவிற்கு பிறகு கிடைத்த மீடியா கவரேஜ் போன்றவை பல்வேறு தொலைக்காட்சிகளில் வெளிவந்தது. ஒரு பிரஸ் கான்பரன்ஸும் நடந்தது. தனிப்பட்ட நேர்காணல்களும் நடைபெற்றது. டிவி, ரேடியோ, செய்தித்தாள்கள் மூலம் ஏறக்குறைய 6-7 பல்வேறு ஊடகங்களை சார்ந்தவர்களும் இருந்தனர். 1.97 மில்லியன் மக்கள் வரை இஸ்லாத்தின் தூதுச் செய்தி சென்றடைந்தது. இதேபோன்று லைட் மின்ஸ்ட்ரியில் மஸ்ஜித் பயத்துல் அமான் திறப்பு விழா இருந்தது. ரெஜைனாவிற்கு பிறகு இந்த விழா நடைபெற்றது. இது மிகவும் சிறிய பகுதியாகும். பெரும்பாலும் எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அங்கு செல்வதுண்டு. 49 ஜமாத் அல்லாத உறுப்பினர்கள் விருந்தினர்கள் ரிசப்ஷனில் கலந்து கொண்டனர். இதில் சிஸ்கட்டோனின் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நகரின் மேயரும் அக்கம்பக்கத்து பகுதிகளின் மேயர்களும் கவுன்சிலர்களும் பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் பத்திரிகையாளர்களும் வாழ்வின் பிற துறையை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். இமிகிரேஷன் அண்ட் டிஃபென்ஸிற்கான முன்னாள் அமைச்சர் ஜேசன் கென்னி, முன்பிருந்தே இவரோடு நமக்கு தொடர்பு இருக்கின்றது. எனக்கும் அவரோடு தனிப்பட்ட முறையில் தொடர்புள்ளது. அவரும் அங்கு வந்திருந்தார். அவர் கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத் ஒரு சிறிய ஜமாத் ஆகும், ஆனால் மிகவும் முன்னிலையில் பணியாற்றுகின்றது. மேலும் இஸ்லாத்தின் ஒளிமயமான முகத்தை உலகிற்கு எடுத்து காட்டுகின்றது. உலகின் இன்றைய நிலை மற்றும் தீவிரவாதம் பற்றிய தப்பெண்ணம், அதாவது இஸ்லாம் தீவிரவாதத்தை அனுமதிக்கிறது என்று கருதப்படும் நிலையில் அஹ்மதியா ஜமாத் பிரதிபிம்பத்தை போன்றதாகும். இது கனடாவின் கலாச்சாரத்தை மிகவும் ஒத்த இஸ்லாமாகும். மேலும் அமைதியின் உத்தரவாதமும் ஆகும். கூறுகிறார், என்னை பொறுத்தவரையில் பள்ளிவாயில் திறப்பு விழா மற்றும் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சுற்றுப்பயணம் இந்த முழு பகுதிக்கும் அறிவை அதிகப்படுத்த காரணியாக இருக்கும். மேலும் மக்கள் முன் இஸ்லாத்தின் அழகிய தோற்றம் எடுத்து காட்டப்படும். பிறகு கூறுகிறார், இன்றைய சொற்பொழிவில் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் இஸ்லாம் மற்றும் பள்ளிவாயில் தொடர்பாக மக்களின் உள்ளங்களில் எழக்கூடிய எல்லா எதிர்மறையான கருத்துக்களையும் களைந்தது. பள்ளியின் திறப்பு விழா ஒரு சிறந்த நிகழ்வாகும். மேலும் நம்முடைய மார்க்க சுதந்திர போதனைகளின் அடிப்படையிலேயே ஆகும். நம்மோடு இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று கூறினேன். லாகூரில் தாரு ஜிக்ர் மற்றும் மாடல் டவுனில் ஷஹாதத் நடைபெற்ற போது அப்போது அமைச்சராக இருந்த இவர் முதலில் போனில் அனுதாபங்களை தெரிவித்தார். அதற்கு பிறகு ஷஹீதுகளின் குடும்பங்கள் கனடாவில் குடியமர்த்துவதற்கு முயற்சி செய்வேன் என்றும் எனக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய வாக்குறுதியையும் நிறைவேற்றவும் செய்தார். அல்லாஹ்வின் அருளால் ஏறக்குறைய ஷஹீதுகளின் எல்லா குடும்பங்களும் அங்கு சென்று விட்டன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இன்னொரு விருந்தாளி ஜான் கோர்மலே, இவர் ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ஆவார். கூறுகிறார், பள்ளிவாயலின் பங்களிப்பு பற்றி முக்கியமான கருத்துக்களை எடுத்து கூறியுள்ளீர்கள். பிறகு என்னை பற்றி கூறியவர் கூறுகிறார், பள்ளிவாயில் இறை வணக்கத்திற்காக மட்டுமல்ல, மாறாக மனிதகுலம் ஒன்றிணைவதற்குமாகும். மேலும் அஹ்மதியா ஜமாத் இது தொடர்பாக அதிகம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது என்றார். எப்பொழுதெல்லாம் தீவிரவாத தாக்குதல் நடக்குமோ அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் எல்லோருக்கும் முதன்மையாக தங்களுக்குள் இருக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்துவதற்கும்
பல்வேறு மார்க்கங்களை ஒன்றிணைப்பதற்கு முயற்சி செய்கின்றது. பிறகு கூறுகிறார், தேசப்பற்று ஈமானின் ஒரு பகுதி என்பது இஸ்லாத்தின் போதனையாகும் என்பதையும் எடுத்து கூறினார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் மக்கள் முழுமையாக சமூகத்தோடு இணைந்திருக்கின்றனர். எங்கெல்லாம் வசிக்கின்றார்களோ முழுமையான முறையில் மக்களோடு பின்னி பிணைந்து விட்டனர். ஜமாத் மக்கள் இருக்கின்ற இடங்களில் சமூகத்தை வலுப்படுத்தும் முயற்சியில் எப்போதும் இருந்து வருகின்றனர் என்றார். இதற்கு பிறகு கால்கரி, இது பெரிய நகரமாகும், அங்குள்ள ஜமாத்தும் பெரியதாகும், நம்முடைய பள்ளிவாயிலும் மிக பெரியதும் அழகு வாய்ந்ததுமாகும். அங்கு நவம்பர் 11ஆம் தேதி ஜும்மா தொழுகைக்கு பிறகு பீஸ் சிம்போசியம் இருந்தது. அதில் ஏறக்குறைய 644 விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். அந்த விருந்தினர்களில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் மாறிய கனடாவின் முன்னாள் பிரதம மந்திரியும் கலந்து கொண்டார். இப்போது புதிதாக ஒருவர் வந்துள்ளார். அல்பர்டாவின் ஹியூமன் சர்வீசஸின் அமைச்சரும் கலந்து கொண்டார். கால்கரியின் முன்னாள் மற்றும் இந்நாள் மேயர்களும் கலந்து கொண்டனர். இதற்கு முன்னர் கூறப்பட்ட முன்னாள் அமைச்சரான ஜாசன் கென்னியும் அங்கு வந்திருந்தார். யூனிவர்சிட்டி ஆஃப் கால்கரியின் டீன் மற்றும் வைஸ் சான்சலரும் வந்திருந்தனர். சில அருகிலுள்ள பகுதிகளில் மேயர்களும் டெப்டி மேயர்களும் வந்திருந்தனர். ரெட்டியர் காலேஜின் அதிபரும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மேலும் பிற துறைகளை சார்ந்தவர்களும் வந்திருந்தனர். 600க்கும் அதிகமானோர் வந்திருந்தனர். படித்தறிந்த மக்களின் ஒரு நல்ல ஒன்றுகூடலாக அது இருந்தது. கனடாவின் முன்னாள் பிரதம மந்திரி ஸ்டீஃபன் ஹார்பர் தனது கருத்துக்களை கூறியவாறு கூறினார், அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் பல்வேறு இடங்களில் நிகழ்த்திய சொற்பொழிவுகளை நான் கேட்டுள்ளேன். அன்னார் எப்போதும் இஸ்லாத்தின் அமைதி நிறைந்த போதனைகளை உலகின் முன் எடுத்து வைத்தார்கள். என்னுடைய உரையை பற்றி கருத்து கூறியவர் கூறினார், இன்று மாலையும் அதையே எடுத்துரைத்தார்கள். இது ஒரு மகத்துவமான தூது செய்தியாகும். இது அவர்களுடைய ஜமாத்தின் அனைத்து உறுப்பினர்களின் பிரதிபிம்பமாகும். பிறகு கூறுகிறார், என்னை பொறுத்தவரையில் ஜமாத்தினுடைய இமாமின் ரிமார்க்ஸ் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஒவ்வொருவரும் இதை கேட்க வேண்டிய தேவை உள்ளது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தீவிரவாதத்தை விரும்பக்கூடியவர்கள் இஸ்லாத்தை அவப்பேருக்குள்ளாக்குகின்றனர். பொதுமக்கள் இதுதான் இஸ்லாம் என்று கருதுகின்றனர். பிறகு கூறுகிறார், இஸ்லாம் என்றாலே அமைதிதான். பிறகு கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இஸ்லாம் என்றால் அமைதி என்றும், இஸ்லாம் என்றால் அல்லாஹ் மற்றும் அவனது படைப்புகளோடு அன்பு காட்டுதல் என்பதையும் எடுத்து காட்டினார்கள். பிறகு கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் உலகின் அனைத்து பிரச்சனைகளையும், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக மிகவும் நுட்பமான ஞானத்தோடு வெளிச்சமூட்டினார்கள். பிறகு இவர் கூறுகிறார், இது ஒரு மிகவும் கடினமான விஷயமாகும், ஆனால் அன்னார் அதை மிகவும் ஞானத்தோடு விவாதித்துள்ளார்கள். மேலும் கூறினார், நான் இவர்கள் அனைவருக்கும் அறிவுறுத்துவது என்னவென்றால், அவர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் சொற்பொழிவை கேட்கவில்லை என்றால், அவர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவை கேட்கவில்லை என்றால் கண்டிப்பாக அதை கேட்க வேண்டும். இதேபோல் கால்கரியின் மேயர் நஹீத் நான்சி சாஹிப் கூறுகிறார், மிகவும் சிறப்பான சொற்பொழிவாக இருந்தது. மிகவும் துணிச்சலோடு இஸ்லாத்தின் அமைதி நிறைந்த போதனைகளை எடுத்துரைத்தார்கள். மேலும் இஸ்லாத்தில் எவ்வித தீவிரவாதத்திற்கும் இடமில்லை என்றும் கூறினார்கள். முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் கால்கரியின் பேராசிரியர் தனது மனைவியோடு வந்திருந்தார். இவர் கூறுகிறார், அமைதிக்கான இந்த தூது செய்தி மிகவும் முக்கியமானதாகும். அடிப்படையில் நாங்கள் ஜெர்மனியர்கள் ஆவோம். அன்னோன் இஸ் அன்லவுட் என்று ஒரு பழமொழி உள்ளது. அதாவது, எதை பற்றிய அறிவு இல்லையோ அதை எவ்வாறு நேசிக்க முடியும்? இதே நிலைமைதான் இஸ்லாத்திற்கும் ஆகும். அதாவது, இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு தெரிய வருகிற போது அது எங்களுக்கு நல்லதாக தோணுகிறது. இன்று எங்களுக்கு ஜமாத்தின் இமாமுடைய சொற்பொழிவை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. இன்றிலிருந்து நாங்கள் இஸ்லாத்தை சிறந்த முறையில் புரிவோம். மேலும் முன்பை விட அதிகமாக இஸ்லாத்தின் மீது நேசம் கொள்வோர் என்றார். பிறகு அல்பர்டா கட்சியின் தலைவர் மேலும் அல்போவினுடைய சட்டப்பேரவையின் உறுப்பினர் கிரண்ட் கிளார்க் கூறினார், உங்களுடைய தூது செய்தி மிகவும் தாக்கத்திற்கு உள்ளாக்கக்கூடியதாகும். காலத்திற்கேற்ற மற்றும் உலகின் நிலைமைகளுக்கு ஏற்ற தூது செய்தியாக இருந்தது. இஸ்லாம் ஒரு அமைதியான மார்க்கமாகும் என்று கால்கரி மற்றும் கனடாவின் மக்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த விஷயத்தை நாம் மற்றவர்கள் வரையிலும் எடுத்துச் செல்ல வேண்டும். இதுவே உண்மையுமாகும். பிறகு பிரையன் லிட்டர்ஷிப் தனது கருத்தை இவ்வாறு கூறுகின்றார்,
ஜமாத்தின் இமாம் அமைதியை நிலைநாட்டுவதையே தன்னுடைய சொற்பொழிவின் மைய கருத்தாக வைத்திருந்தார்கள். இது மிகவும் சிறந்த நடையாகும். நான் இஸ்லாத்தை பற்றி மிகவும் குறைவாக அறிந்திருந்தேன், மேலும் அஞ்சி வந்தேன். ஊடகங்களுடைய எதிர்மறையான செய்தியின் காரணமாக குழம்பி இருந்தேன். உண்மையிலேயே திருக்குரான் குழப்பத்திற்கான போதனைகளை தருகிறதா என்று சிந்தித்து வந்தேன். இன்று இறுதியில் எனது கேள்விகளுக்கான பதில் கிடைத்துவிட்டது. ஜமாத்தின் இமாம் திருக்குரானுடைய ஆதாரங்களை எடுத்து வைத்து இஸ்லாம் அமைதியின் மார்க்கமாகும் என்பதை நிரூபித்தார்கள். இதற்கு முன்னர் பயணங்களின் போது ஏதேனும் மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்தவர்களை சந்தித்தால் அவர்கள் தீவிரவாத தாக்குதல் நடத்தி விடுவார்களோ என்று அஞ்சி வந்தேன். ஆனால் இன்று இஸ்லாமிய போதனைகளைக் கண்டு அஞ்ச வேண்டிய தேவை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது என்றார். ஜமாத்தின் இமாம் அவர்கள் வழங்கிய தூதுச் செய்தி நமக்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் உலகில் அதிகமாக குழப்பம் உருவாகிவிட்டது. மேலும் ஜமாத்தின் இமாம் நாம் வெறுப்பை அனுதாபம் மற்றும் நேசத்தை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என நம் அனைவருக்கும் கூறினார்கள் என்றார். கேல்ரி சாஹிபா என்ற ஒரு பெண்மணி வந்திருந்தார். கூறுகிறார், நான் இவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று எண்ணிக்கூட பார்க்கவில்லை. கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்த என்னுடைய நண்பரை சந்தோஷப்படுத்துவதற்காகவே நான் இங்கு வந்தேன். அவர் படித்தறிந்த ஒரு பெண்மணி கூறுகிறார், ஆனால் நான் இங்கு வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா இடமும் நேர்மறையான சிந்தனையுள்ள இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நான் இதுவரை கண்டதில்லை. ஜமாத்தின் இமாமின் தூதுச்செய்தி மிகவும் மேன்மையானது. மேலும் எல்லா சமுதாய இனத்தை சார்ந்த நிறத்தை சார்ந்தவர்களையும் அது வரவேற்கிறது என்கின்ற செய்தி என்னை போன்ற குறைமதியுடையவர்களுக்கும் மிக எளிதாக புரிந்தது. ஆக ஒருபோதும் நாம் இஸ்லாமியர்களை கண்டு அஞ்ச வேண்டிய தேவையில்லை. முஸ்லிம்களை இன்னும் நல்ல முறையில் அறிய முயற்சி செய்ய வேண்டிய தேவை உள்ளது. பிறகு கூறுகிறார், இங்கு எடுத்து வைக்கப்பட்ட முஸ்லிம் அல்லாதவர்களின் மேற்கோள்கள், அதாவது அங்கு நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக, அதாவது அன்னார் எவ்வாறு அமைதி நிலைநாட்டினார்கள், அன்னாரின் சகிப்புத்தன்மை எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக ஓரியன்டலிஸ்ட் ஸ்டான்லி போன்றவர்களின் மேற்கோள்களை எடுத்து கூறியிருந்தேன். அவைகள் மிகவும் எனக்கு பிடித்திருந்தது என்று கூறினார். அதாவது எவ்வாறு அவர்கள் தங்களது கருத்தை தெரிவித்தவாறு இஸ்லாத்தின் தூதுவரை அமைதியை விரும்புபவராக நிரூபித்துள்ளார்கள் என்பது பிடித்திருந்தது. அறிமுகம் இருந்ததன் காரணமாக இவரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அகமதிகளும் நினைவில் கொள்ள வேண்டும், எவர்களோடு அறிமுகம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இஸ்லாத்தின் அழகிய போதனைகளையும் எடுத்துக் கூற வேண்டும். இவ்வாறு மெதுவாக பேசி பேசித்தான் தப்லீகின் வழிகள் திறக்கும். பொதுவான உலக விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு இஸ்லாத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துவிடக்கூடாது. இவருக்கு தன்னுடைய நண்பருக்காக நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த அகமதியோ தனது இந்த நண்பருக்கு இஸ்லாத்தை பற்றி எதுவுமே கூறவில்லை. இது தொடர்பாகவும் நமது இளைஞர்களும் இளைஞிகளும் கவனம் செலுத்த வேண்டும். கால்கரி போலீசின் ஒரு அதிகாரி பாப் ரிஷர் கூறுகிறார், சொற்பொழிவு மிகவும் உள்ளம் கவரக்கூடியதாக இருந்தது. ஜமாத்தின் இமாம் இஸ்லாம் எவ்வாறு மல்டி கல்ச்சுரலிசமை வளர்க்கிறது என்று கூறினார்கள். நம்முடைய சமூகத்திற்கு இது மிகவும் அவசியமானதாகும். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் எல்லாரையும் ஒன்றாக இணைக்கின்றார்கள். மேலும் உலக மார்க்கங்களுக்கிடையேயான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்கிறார்கள். ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவு என்னுடைய உள்ளத்தை தொட்டுவிட்டது. அன்னார் உலக பிரச்சனை பற்றி கூறி அதற்கு என்ன தீர்வு என்றும் கூறினார்கள். மேலும் அன்னார் இஸ்லாம் அமைதியின் மார்க்கமாகும், முஸ்லிம்களுக்கு எந்நிலையிலும் சமாதானத்திற்காக கையை நீட்ட வேண்டும், எதிர்த்தரப்பினரின் எண்ணம் தவறானதாக இருந்தாலும் சரியே என்று திருக்குரானுடைய ஆதாரங்களை எடுத்து வைத்து நிரூபித்தார்கள். ஒரு பெண் விருந்தினர் கூறுகிறார், இவர் பெயர் அனில் அலி யான் சாஹிபா ஆகும். கூறுகிறார், ஜமாத்தின் இமாம் முன்னாள் பிரதம மந்திரியின் முன்னால் மேற்கத்திய உலகம் நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார்கள். மேலும் உலக பிரச்சனைகளில் தனக்கு என்ன பங்கு என்று சிந்திக்க வேண்டும் எனவும் கூறினார்கள். உலக பிரச்சனைகளுக்கு ஒருவரின் மீது மட்டும் குற்றத்தை சுமத்துவது சரியானது கிடையாது என்று ஜமாத்தின் இமாம் மிகச்சரியாக சொன்னார்கள். இண்டிஜினஸ் கம்யூனிட்டி, இவர்கள் கனடாவின் பழைய உள்ளூர்வாசிகள் ஆவர். இவர்கள் தத்தமது கோத்திரங்களில் வசிக்கின்றனர், நகரங்களுக்கும் வருகின்றனர். அவர்களில் ஒருவர் லீ குரூஷீல்ட் கூறுகிறார், எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஜமாத்தின் இமாம் மிகவும் உண்மையை வெளிப்படுத்தியவாறு, அதாவது இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று இஸ்லாத்தின் மீது செய்யப்படக்கூடிய ஆட்சேபனைகளை எதிர்த்தார்கள். மேலும் ஜமாத்தின் இமாம் இஸ்லாத்தின் வேதத்திலிருந்து, அதாவது திருக்குரானிலிருந்து
இந்த ஆட்சேபனைகள் தவறாகும் என நிரூபித்ததும் பிடித்திருந்தது. பிறகு கூறுகிறார், ஜமாத்தின் இமாம் மேற்கத்திய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்கி வருகின்றனர் என்று கூறியதும் மிகவும் சரியானதாகும். ஜமாத்தின் இமாம் இஸ்லாமிய போர்களின் நுட்பமான ஞானம் பற்றி கூறி ஒரு வாக்கியத்தை கூறினார்கள். அதாவது, டு ஸ்டாப் த ஹேண்ட் ஆஃப் ஆபரேஷன் என்று கூறினார்கள். கூறுகிறார், இந்த வாக்கியம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதை எப்போதும் நினைவில் வைப்பேன். அதாவது, போர்கள் டு ஸ்டாப் த ஹேண்ட் ஆஃப் ஆபரேஷன் காண நடைபெற்றது. பிறகு கூறுகிறார், உங்களுடைய கலீஃபா அநீதி மற்றும் கடினம் காட்டுதலை மிகச் சிறந்த முறையில் புரிகின்றார்கள். எனவே எங்களது கஷ்டங்களை கலீஃபா சிறந்த முறையில் புரிவார்கள் என நான் நம்புகிறேன். இவர்களில் பல்வேறு கோத்திரங்கள் இருக்கின்றது. 10 தலைவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். அவர்களோடும் சந்திப்பு இருந்தது. இங்கும் இன்ஷா அல்லாஹ் தப்லீக் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். தப்லீகிற்கான வழிகளும் பிறக்கும். கேல்கரியில் பல்வேறு டிவி மற்றும் பல்வேறு நியூஸ் சேனல்கள், ரேடியோ மற்றும் மீடியா மூலமாக கிடைத்த கவரேஜ்களில் 8-10 தொலைக்காட்சிகள் செய்தியை வெளியிட்டன. தேசிய அளவிலான பெரிய செய்தித்தாள்களும் அடங்கும். இவ்வாறு கால்கரியில் நடந்த நேர்காணல் மற்றும் பிரஸ் கான்பரன்ஸ் மூலமாக 5 மில்லியன் மக்கள் வரை தூது செய்தி எட்டியது. கனடாவின் சுற்றுப்பயணத்தின் போது மொத்தமாக கிடைத்த மீடியா கவரேஜில் 32 தொலைக்காட்சி சேனல்கள் 5 மொழிகளில் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினர். இதன் மூலமாக 40 மில்லியன் மக்கள் வரை தூது செய்தி எட்டியது. 6 மொழிகளில் பல்வேறு ரேடியோ நிலையங்கள் மூலம் 30 செய்திகள் ஒளிபரப்பப்பட்டன. இதன் மூலம் 8 லட்சம் பேர் வரை தூது செய்தி எட்டியது. மொத்தமாக 227 செய்தித்தாள்களில் 12 மொழிகளில் செய்திகள் வெளிவந்தன. நேர்காணல் வெளிவந்தது. இதன் மூலமாக 4.8 மில்லியன் மக்கள் வரை தூது செய்தி எட்டியது. பிறகு சோசியல் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக 14.6 மில்லியன் மக்கள் வரை தூது செய்தி எட்டியது. இவ்வாறு மொத்தமாக மக்களின் கணிப்பின்படி அனைத்து வழிவகைகளையும் ஒன்றிணைத்து பார்க்கும்போது 60 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் வரை தூது செய்தி சென்றடைந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வின் அருளாகும். இந்த அருளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். மேலும் இதை பாதுகாக்கவும் வேண்டும். குறிப்பாக கனடாவின் அகமதிகள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வின் அருள் மேலும் அதிகமாக வேண்டும். நம்முடைய அனைத்து பணிகளிலும் அஹ்மதியத் மற்றும் உண்மையான இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஏகத்துவத்தை உலகில் நிலைநாட்டும் எண்ணம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை உலகில் பறக்கவிடும் எண்ணம் இருக்க வேண்டும் என்பது எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கும் என்றால் அல்லாஹ் நம்முடைய பணிகளில் அருள் செய்வான். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. இப்போது நான் பீஸ் வில்லேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அபார்ட் ஆஃப் பீஸில் இருக்கக்கூடியவர்களுக்கும், இங்கு பெரும்பாலோர் அகமதிகளாவர், ஏறக்குறைய 99% பேர் அகமதிகளாவர். அந்த அகமதிகளிடம் நான் கூறுவது என்னவென்றால், அங்கு அகமதி சூழலை உருவாக்குங்கள். மேலும் அதிகமாக சரியான இஸ்லாத்தின் முன்மாதிரியை நிலைநாட்டுபவர்களாக இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் நான் அங்கிருக்கும் போது எவ்வாறு ஹிலாஃபத்தோடு களப்பற்ற தன்மையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தினீர்களோ, இனிமேலும் அதை அதிகரிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களாக. மேலும் முன்னேறி செல்லுங்கள். மேலும் நாம் அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அசல் நோக்கத்தை மறந்துவிட வேண்டாம். மேலும் அவனை வணங்குவதில் நாம் ஒருபோதும் சோம்பேறித்தனமாக இருந்துவிடக்கூடாது. அவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله